பொதுவா அரசியல் தலைவர்கள் எதிர்க்கட்சிகளை விமர்சனம் செய்யறது, எதிர்க்கட்சி தலைவர்களை பேசுறது வழக்கம்தான். அதுதான் அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அந்த பேச்சுல ஒரு நாகரிகம் இருக்கணும் இல்லையா? அந்த நாகரிகம் தவறி பேசுற அரசியல் தலைவர்கள் எல்லா கட்சியிலும் இருப்பாங்க. அப்படி பார்த்தா பாஜகவை பொறுத்த வரைக்கும் ராஜா தான் எக்ஸ்பர்ட். சமீபத்தில் அவர் பேசின கருத்து கான்ட்ராவர்சி ஆகி ஓட்டு வரைக்கும் போய் இப்போ கோர்ட்டு பயங்கரமான ஒரு தீர்ப்பா அவருக்கு கொடுத்திருக்காங்க. ராஜா கடந்த 2018 ஆண்டு ஏப்ரல் மாதம் பெரியார் சிலையை உடைப்பேன் அப்படின்னு தன்னுடைய எக்ஸ் வலைத்தள பக்கத்துல பதிவு செய்திருந்தாரு. அது மட்டும் இல்லாம 2018 ஆண்டு மார்ச் மாதம் திமுக எம்பி கனிமொழியை பயங்கரமா விமர்சித்து எக்ஸ் வலைத்தள சில கருத்துக்களை பதிவிட்டிருந்தாரு. அந்த கருத்து எப்படி இருக்குங்கிறத நீங்களே யோசிச்சு பாத்துங்க. அவர் பேசுறது எப்படியோ அதே மாதிரிதான் அந்த கருத்தும் இருந்தது. இது குறித்து ஈரோடு நகர காவல்துறை மற்றும் கருங்கல்பாளையம் உள்ளிட்ட காவல் நிலையங்கள்ல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த வழக்குகளை சென்னையில் உள்ள எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஜெயவேல் விசாரிச்சுட்டு இருந்தாரு. இந்த விசாரணையின் போது ராஜா பெரியார் சிலையை உடைப்பேன்னு பேசினதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னும், திமுக எம்பி கனிமொழி குறித்த கருத்து அரசியல் ரீதியானதுதானே தவிர அதுல வேற எதுவும் தவறா இல்லை அப்படின்னு ராஜா தரப்புல வாதிடப்பட்டது. அது மட்டும் இல்லாம இந்த விவகாரம் குறித்து கனிமொழி எம்பி தன் மேல எந்த ஒரு புகாரும் அளிக்காத நிலையில 3ஆம் நபர் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனால இந்த வழக்குல இருந்து என்னை விடுவிக்க வேண்டும் அப்படின்னு ராஜா தரப்பு வாதிட்டது. வழக்குல அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில வழக்கு தீர்ப்புக்காக ஒத்திவைக்கப்பட்டிருந்துச்சு. இந்த நிலையில இந்த வழக்கான தீர்ப்பை இன்னைக்கு நீதிபதி ஜெயவேல் கொடுத்திருக்காரு. ராஜா மீது பதியப்பட்ட வழக்கில் காவல்துறை தரப்பில் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கு. 2 பதிவுகளும் ராஜாவோட சமூக வலைதள பக்கத்துல இருந்து தான் அனுப்பப்பட்டிருக்கு. இந்த நீதிமன்றம் உறுதிப்படுத்தியிருக்கு. அதனால ராஜா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் குற்றவாளி தான் அப்படின்னு நீதிபதி தீர்ப்பு வழங்கியிருக்காரு. ராஜாவுக்கு 6 மாத சிறை தண்டனையும் 2 வழக்குகளையும் சேர்த்து தலா 5000 ரூபாய் அபராதமும் விதிச்சு தீர்ப்பளிச்சிருந்தார். மேலும் இந்த வழக்கில் மேல்முறையீடு செய்ய ஏதுவாக தண்டனையை நிறுத்தி வைத்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். எப்படியும் ராஜா மேல்முறையீடு செய்து இந்த வழக்குல இருந்து வெளியேறதான் பார்ப்பாரே தவிர இந்த தண்டனை அனுபவிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பே கிடையாது. பேசும்போது இவங்கெல்லாம் நாகரிகமா பேச மாட்டேங்கிறாங்க. தவறா ஏதோ ஒன்று மேடையில் மைக் கிடைச்சா போதும் ஏதாவது ஒன்று பேசலான்னு பேசிடுறாங்க. பெரியார் சிலையை உடைப்பேன்னா அப்போ இங்க இருக்கிற பெரியாரிஸ்டுகளுக்கு அது கோவத்தை உண்டாக்காதா? பெரியாரும் ஒரு தலைவர் தானே, அந்த தலைவரையும் அவதூறா பேசலாம், அது தப்பு தானே? அது மட்டும் இல்லாம கனிமொழி எம்பியும் கேவலமா பேசியிருக்காரு, அதுவும் தப்பு. ஆனா கனிமொழி எம்பி வழக்கு பதிஞ்சிருந்தாங்கன்னா இது வேற மாதிரியா முடிஞ்சிருக்கும். ஆனா அவங்க வழக்கு பதியாத காரணத்தை மையமா வச்சு இந்த வழக்குல இருந்து வெளியேறதுக்காக ராஜா முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஆனா நீதிபதி அவருக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்ததுனால கண்டிப்பா ராஜா இந்த வழக்கை மேல்முறையீடு செய்து நிச்சயமா அதுல இருந்து வெளியேறதான் பார்ப்பார். என்ன தண்டனை கொடுத்தாலும் அந்த வாய் மட்டும் இவருக்கு அடங்கவே மாட்டேங்குது. என்ன செய்யறது, சில பேரெல்லாம் திருத்தவே முடியாது. அதுல ஒருத்தர் தான் ராஜா. அதாவது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை சித்தாந்த ரீதியிலான எதிரிகளுக்கு எதிராக வழக்குகள் தொடர்வது பார்த்துருக்கோம் நாம. ஆகவே நீதிமன்ற தீர்ப்பு 31ஆம் தேதிக்குள்ள நாம் அப்பீலுக்கான டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே அப்பீல் பண்ணுவோம். ஒரு பக்கம் வழக்கறிஞர்கள் சட்டத்திற்கான போராட்டங்களை அவர்கள் நடத்துவார்கள். என்னோட அரசியல் ரீதியிலான இந்த திராவிடியன் ஸ்டாக்குகளுக்கு எதிரான ஃபைட் எப்போவுமே தொடரும். அதனால் எந்த மனநிலையிலும் மாற்றம் இல்லை. ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கவலையாக இருந்திருப்பீங்க, இப்போ எப்படி இருக்கீங்க? ஏன் எனக்கு என்ன கவலை நான் சொல்கிறேன். சரி, நான் 70 60 ஆண்டுகளாக ஒரு சித்தாந்தத்திற்காக போராடி கொண்டிருப்பவன். ஆகவே அந்த போராட்டத்தின் இடையில் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நாம் எதிர்கொள்ள வேண்டியதானே. சட்டப்படி என்னுடைய வழக்கறிஞர்கள் டீம் அதை எதிர்கொள்ளும், அவர்கள் பார்த்து கொள்வார்கள். நன்றி. மற்ற வழக்குகள் வேற, இது ஒரு அவதூறாக நீங்கள் பேசியது, இது அவதூறுன்னு சொன்னாங்க தானே. அவதூறாக பேசினதா? நான் பேசியிருக்கின்ற எந்த விஷயம் இன்னி வரைக்கும் சொல்கிறேன்னா எல்லாமே நான் புஸ்தகத்திலேருந்து படிப்பேன். இந்த புஸ்தகத்தில் இத்தனாவது பக்கத்தில் இத்தனாவது பேராவில் வந்திருக்குன்னு. அதாவது ஒருவர் இதை அவதூறுன்னு நினச்சா அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை எப்படின்னு பார்த்துக்கணுமே ஒழிய இதில் அவதூறுக்கு ஒன்றும் இல்லை.